ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சம்மர் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா நமக்கு அந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில் தாங்க முக்கியம். இப்போ நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க பார்க்கவே மாட்டாங்க. நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு நேரம் பண்ண ப்ராசஸ்ல ரொம்பவே ஈஸியாகக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் இந்த நாலாவது ஸ்டெப். கடைசியா நமக்கு இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று வச்சு தான் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ 2026 அகாடமிக் இயர் க்ளோஸ் ஆகுது. எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஜாப் அப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சம்மர் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா நமக்கு அந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், எப்படி அப்ளை பண்றது, எப்படி நெட்வொர்க்கிங் பண்றது, எந்த பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலயமா நீங்கள் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்லேருந்து ஜாபுக்கு வர்றது இல்லை. நான் எப்படி ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணி ஆல்ரெடி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் ட்ரம்ப் கார்டை அந்த இன்டர்வியூவருக்கு காட்டுற மாதிரி தான் இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில் தாங்க முக்கியம். இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுற டைமில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்காது. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்து இன்டர்ன்ஷிப்ஸ் எடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸான பைத்தான் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, கிளவுடு, நெட்வொர்க்கிங் அப்படின்னா டெவ்ஆப்ஸ் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதும். இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸை பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேயே ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பை வச்சு நம்ம பெரிய பெரிய ஜாபுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதிலே கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு லேர்னிங் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் பார்த்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் சொல்லியும் கொடுத்து ப்ராஜெக்ட்டும் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கே தெரியக்கூடிய நம்பர், மெயில் ஐடி ஆர் இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ்க்கான டீடைல்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்யூமை கரெக்டாக ரெடி பண்ணுறது. ஸோ ரெஸ்யூமை ரெடி பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக டிஸ்கிரிப்ஷன்ஸோட மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனாலும் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இதை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் ஒரு 1 year 2 year கேப் இருக்குன்னா அந்த கேப்பை இயர் விட்டு இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் கேப்பாகவே காட்டுறது தான் இங்கே ப்ராப்ளம். அதுக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நீங்கள் படித்த கோர்சஸை மென்ஷன் பண்ணும்போது அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அடுத்தது ரெஸ்யூம் பில் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நாக்ரி, இண்டீட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லிங்க்டினையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நேரம் பண்ண ப்ராசஸை ரொம்பவே ஈஸியாகக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் இந்த நாலாவது ஸ்டெப். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுங்க. ஸோ நீங்கள் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸாகவும் கேட்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம ரெஸ்யூமை டேரெக்டாக ஒரு போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஸோ இப்போ லிங்க்டின்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ண ஒரு ஹெச்ஆருக்கு டேரெக்டாக நீங்கள் மெயில் பண்ணுறீங்க இல்லை லிங்க்டின்லேயே சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக அவங்க கைக்கு போகும். ஸோ ஏடிஎஸ் மிஷின் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறது இங்கே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம ரீச் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கான இன்டர்ன்ஷிப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்
நம்ம என்ன தான் இது எல்லாமே பண்ணாலும் கடைசியாக நமக்கு இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று வச்சு தான் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதோட பேசிக் இன்டர்வியூ கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அண்ட் எஸ்கியூஎலோட இன்டர்வியூ கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கிடச்சிரும். இப்போ சொன்ன 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களோட ஜாப்ல ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் நம்மளும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் மேலே தெரியக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ்லாம் நாங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தெரியக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மூலமா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கான டீடைல்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.